பைனான்ஸ்லேருந்து இன்னொரு பைனான்ஸுக்கு ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் இல்லாமல் நாங்கள் யூஎஸ்டிடி எப்படி அனுப்புகிறேன்னு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ அவங்களோட யூசர் ஐடி எடுக்கணும். அதை எப்படி எடுக்கிறேன்டா, பைனான்ஸில் இந்த இடது பக்கம் மூலையில் எல்லோ கலர் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இருக்குது இது, அல்லது இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே போனீங்கன்னாலும் இந்த ஐடியை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், இதுதான் அந்த யூசர் ஐடி. இது உங்களுடைய யூசர் ஐடி. இதே மாதிரி நீங்கள் யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ அவங்களோட யூசர் ஐடியை எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துகிட்டு அசெட்ன்றதுக்கு போங்க. போயிட்டு இதில் விட்ரோன்றது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இதில் 2 ஆப்ஷன் காட்டும். நாங்கள் ஐடி ஊடாக அனுப்புகிறேன்டா இந்த ஃபஸ்ட்டு அந்த விட்ரோன்றதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு எதை அனுப்ப போகிறோம்னா யூஎஸ்டிடி. ஸோ யூஎஸ்டிடின்றதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் 2 ஆப்ஷன் காட்டும். முதலாவது வந்து நெட்வொர்க், ரெண்டாவது வந்து ஐடி. ஸோ அந்த ஐடின்றதை தான் நாங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஐடியில் சென்ட் பண்ணோன்னா எங்களுக்கு பைனான்ஸ்லேருந்து பைனான்ஸுக்கு போகிறது காசு வெட்டாது. இதில் வந்து இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இதை கிளிக் பண்ணோம்னா இதில் 3 ஆப்ஷன் காட்டும். இமெயில், ஃபோன் நம்பர், பைனான்ஸ் ஐடி. ஸோ நாங்கள் இதில் பைனான்ஸ் ஐடின்றதை தான் செலக்ட் பண்ணணும். பைனான்ஸ் ஐடி நாங்கள் யாரதை பைனான்ஸுக்கு சென்ட் பண்ண போகிறோமோ அவங்களோட ஐடியை வந்து இதில் டைப் பண்ணிக்கொள்ளுங்க, இல்லை பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க, காப்பி பண்ணிக்கொண்டு வந்து விட்ரோவல் அமௌண்ட். ஸோ இதில் விட்ரோவல் அமௌண்ட் என்ட்ரு பண்ணணும். 25 டைப் பண்ணிவிட்டு கீழே இதில் நோட்டுன்ற இடத்துல நீங்கள் யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். கீழே சென்ட் இருக்கு பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணுவோம். சென்டன்னு கிளிக் பண்ணோம்னா இதில் வந்து உங்களுக்கு காட்டும் அவர் ஐடி, பைனான்ஸ் ஐடி வர்றது காட்டும். அடுத்தது வந்து எவ்வளோ அமௌண்ட்ன்றது காட்டும். ஸ்பாட் வாலெட்டோ அல்லது ஃபண்டிங் வாலெட்லேருந்து போகுது நோட்டு காட்டும். நெக்ஸ்ட்ன்றதை கொடுப்போம். ஸோ இதில் நாங்கள் பே ஐடிக்கு வந்து ஒரு பின் நம்பர் ஒன்று கொடுத்துருப்போம். அந்த நம்பரை கொடுக்கணும் வெரிஃபிகேஷனுக்கு. ஸோ அதை கொடுத்தோன்னே பாருங்கள் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வருது. சக்ஸஸ்ஃபுல்லாக அவருக்கு 25 USDT நாங்கள் சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த முறையில் நாங்கள் செய்கிறதன் மூலமாக பைனான்ஸிலேருந்து இன்னொரு பைனான்ஸுக்கு ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்குள்ள எங்களுக்கு நெட்வொர்க் பிரச்சனையும் இல்லை. இந்த நெட்வொர்க்லேருந்து தான் போகுது, அந்த நெட்வொர்க்லேருந்து தான் போகுதுன்ற பிரச்சனை எங்களுக்கு இருக்காது. எங்களுக்கு எங்களோட ஃபண்டை அப்படியே நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இப்போ ERC20 இருந்தாலும் சரி, TRC20 இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் அந்த பிரச்சனை எங்களுக்கு ஐடியிலேருந்து ஐடிக்கு அனுப்பக்குள்ள அது டிரெக்டாக இந்த பைனான்ஸ்லேருந்து அந்த பைனான்ஸுக்கு போகும். எங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் ஃபீஸும் இல்லை. ஸோ இது வந்து சிம்பிளான மெத்தட். இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சுக்கொள்ளுங்க. இது வந்து இப்போ உடனடியாக அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. 25 USDT என்னுடைய பைனான்ஸ்லேருந்து இன்னொரு பைனான்ஸுக்கு நான் அனுப்பியிருக்கேன். ஸோ இதை மாதிரி நீங்களும் செஞ்சு கொள்ளலாம். எதுவும் டவுட் இருக்குமென்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை உங்களுக்கு செய்கிறேன். தேங்க்யூ.